வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படிப்பட்ட பங்குகள் நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து நம்ம பங்குகள், இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட பங்குகள் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய சில பங்குகளை முதல்ல பார்த்துடலாம். அதில் முதல்ல MRPL 88, 103, 128 3 லெவல் நம்ம முதல்ல முடிவு பண்ணது. இந்த 3 லெவலுமே இப்போ தாண்டி க்ளோசிங் போய் 129.95 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க இந்த வாரம். ஸோ யாராவது இதில் என்ட்ரி இருந்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு வாய்ப்பாக எடுத்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒன்று இடம். அடுத்த பங்கு பார்ப்போம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து BEL. இது 153, அதை தாண்டி 177 கொடுத்துருந்தோம். கொஞ்சம் 153 போகிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு. இப்போ ஆனால் 177 ரொம்ப ஈஸியாக டச் பண்ணிட்டாங்க. ஸோ 2 லெவலுமே இது வந்து மேக்ஸிமம் போயிடுச்சு நமக்கு. ஸோ இது 2 பங்குகள் நான் முக்கியமாக எடுத்து சொல்லக்கூடிய பங்குகள். அது மாதிரி நான் போன வாரமே சொன்ன மாதிரி நிறைய பங்குகள் NLC, DLF அது மாதிரியான பங்குகள் மற்றும் நேஷ்னல் அலுமினியம், இண்டு காப்பர் இதெல்லாம் கூட இந்த வாரம் வந்து நல்ல ஒரு நம்ம கொடுத்த லெவல்ஸை டச் பண்ணியிருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதே சமயத்தில் இந்த வாரம் ஒரு நண்பர் கோல் இந்தியாவை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ அதையும் ஒரு எட்டு பார்த்துடலாம். கோல் இந்தியா அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. நானும் அதை வந்து ஏற்கனவே வாட்ச் பண்ணியிருக்கேன். 265 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து அதை பிரேக் பண்ணி 333 வரைக்கும் போச்சு. ஸோ இப்போ அந்த 333க்கு மேலே இப்போ வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ 333 சப்போர்ட்டாக நீங்கள் பேசிக்காக வச்சுக்கணும். அதை கட் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம 265 வரைக்கும் நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்குது. அதுக்கு இடையில் எங்கேயாவது 300 அந்த மாதிரி மேஜிக் லெவலாக அந்த இடத்துல நின்று கூட திரும்பலாம். அஃப்கோர்ஸ் 265 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர் டு இப்போ க்ளோஸ்ன்னு பார்க்க போகும்போது 363க்கு அடுத்தபடியாக 382வும் 410 இந்த 2 ரேஞ்சஸ் வந்து நியர்பை இருக்கிறத நான் பார்க்க முடியுது. பார்க்கலாம் இந்த லெவலுக்கு அதெல்லாம் போகுதா அப்படிங்கிறத நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். ஸோ இதில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஒரு லெசனாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ கூட இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு RVNL பற்றி. RVNL இதை பற்றி நம்ம போன சில பதிவுகளுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கோம். 165 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இந்த லெவலில் தான் இந்த வாரம் வந்து நல்லா கீழே வந்து டச் பண்ணிட்டு போனதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது மேக்ஸிமம் இந்த வாரத்தினுடைய லோவே வந்து 165.60 தான். ஸோ அதுலேருந்து 176.90 கொண்டு போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி மேலே வந்து நமக்கு நெக்ஸ்ட் லெவலாக 200ம் அதை தாண்டினா 233 அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ ரயில் விகாஸ் நிகாம் லிமிட்டெடில் உங்களுடைய என்ட்ரிஸ் இருந்தால் நீங்கள் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் ஃபாலோ பண்ணி உங்கள் டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வெளியே வந்துக்கலாம். இது இந்த வாரத்தினுடைய சப்ஸ்கிரைபர் கேள்விகளுக்கும் நம்ம பதில் சொல்லியாச்சு. இப்போது நம்ம வழக்கம் போல் இந்த வாரத்துக்கான பங்குகள் என்னன்னு பார்த்துடலாமா? முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து விப்ரோ. இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு சப்ஸ்கிரைபருக்காக சொல்லியிருக்கேன். 350லேருந்து 450க்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இதை விட்டு இது வெளியில் போகும்போது நமக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். கடந்த ஒரு 6 வாரங்களாக பார்த்திங்கன்னா நல்ல வால்யூமோட ஒரு மூவ் கொடுத்து மேலே போகிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. பொதுவாகவே IT கம்பெனிஸ் சில வாரங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. விப்ரோவும் அதில் பங்கு எடுத்துக்கிட்டதை இப்போ நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இந்த 450 லெவல்ஸை வந்து தாண்டி மேலே போயிருக்கு. 462 வரைக்கும் போயிருக்காங்க இந்த வாரம். நல்ல வால்யூமோடு தான் அதுவும் ஏறி இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவில் என்னன்னா, இப்போ இந்த பிரேக் அவுட் கொடுத்துருக்கிற இந்த இடத்துலேருந்து ஒரு 470க்கு மேலே அடுத்த வாரம் மூவ் ஆகி க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக 516 வரைக்கும் நமக்கு முதல் வாய்ப்புகளாக விப்ரோவில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கு அடுத்தபடியாக இதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 619 வரைக்கும் விப்ரோவில் அடுத்தபடியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 450, 470க்கு மேலே
நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 516 619 விப்ரோவில் வாய்ப்புகளாக பார்க்குறேன். நீங்களும் இதை ஆராய்ந்து பாருங்கள். நான் சொன்னது போல் உங்களுக்கு இந்த லெவல்ஸ் ரெண்டையும் கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மேலே போகுங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரியும் போது டெஃபினட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி முயற்சி பண்ணலாம். அடுத்த பங்கு பார்க்கலாமா? இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பங்கு வந்து ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு. ஆல் கார்கோன்னு இருக்கும்ட்ட சிம்பிளில். ஸோ இந்த பர்டிகுலர் பங்கு வந்து பார்த்திங்கன்னா 254 நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுது. அகைன் அந்த 307 ரெசிஸ்ட் ஆகி திரும்பி வந்துட்டு இருந்தது. இப்போ அந்த லெவலுக்கு தான் போயிருக்கு நல்ல வால்யூமோட. ஸோ இந்த லெவலை இது பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிக்கிறக்கூடிய தருணத்தில் இது மூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் லெவலாக நான் எதிர்பார்க்கிறது 333 அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் லெவலை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 388 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 254. அதை பேஸாக வச்சு நம்ம இதில் இறங்கணும் அப்படின்னா நமக்கு இந்த 2 லெவல்ஸும் நமக்கு வாய்ப்புகளாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஸோ நீங்களும் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தால் உங்களுடைய என்ட்ரிஸை இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இதை ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா? அடுத்த ஸ்டாக் வந்து பிரமல் பார்மா அப்படின்ற இந்த ஸ்டாக் வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற ரேட் வந்து 140.50 அப்படின்னு இருக்குது க்ளோசிங் ப்ரைஸு. இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா 145க்கு மேலே ஒரு அப்மூவ் கொடுத்தாங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் வால்யூமோடு தான் சில வாரங்கள் போய்கிட்டு இருக்கு. 1-2 வாரங்கள் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட அப்பப்போ இதனுடைய மூவ்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 145க்கு மேலே போக ஆரம்பிக்கும் போது மட்டும் இதில் நம்ம என்ட்ரி கொடுத்தால் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஸோ அதை தாண்டி அது ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்தபடியாக அதனுடைய லெவல் வந்து ஃபஸ்ட் லெவலாக நான் 195 வரைக்கும் வாய்ப்புகளாக அந்த பிரமல் பார்மாவில் பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா ஏன்னா பிரமல் பார்மாவுடைய மேக்ஸிமம் டாப் அதுதான் இயர் டாப்பு. ஸோ அதையும் தாண்டிடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் எடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ கண்டிப்பாக அடுத்த லெவலாக நான் எதிர்பார்க்கறது 277 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மிகப்பெரிய ஒரு இறக்கத்தை கண்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய லெவலுக்கு வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் 145க்கு மேலே க்ளோசிங் இருந்தால் இந்த 195 அண்ட் 277 இந்த 2 லெவலும் பிரமல் பார்மாவில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இது என்னுடைய அடுத்த தேர்வு. நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டாக் ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து விகாஸ் எக்கோடெக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பென்னி ஸ்டாக்கு. பென்னி ஸ்டாக் நான் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயந்தான். உங்களுடைய நேரடி முதலீடு அதில் கொண்டு போகாமல் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்திலேருந்து ஒரு சிறிய ஒரு சதவீதத்தில், அதாவது குறிப்பாக சொன்னோம்னா ஒரு 20% மட்டும் இதில் முதலீடு செய்து பாருங்கள். ரொம்பவும் அதிகமாகவும் இதில் முதலீடு செய்திடாதீங்க. அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் ஒரு 50 ஷேர் தான் சார் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி வாங்குறதுலையும் பிரயோஜனம் கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 100லேருந்து 500க்கு உட்பட்டு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தான் இதில் முதலீடு செய்கிறதுக்கு நம்ம ரிட்டர்ன் எதிர்பார்க்குறதுல ஒரு நல்ல காசு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது வந்து மினிமம் அவங்கவுங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நீங்கள் என்ன வேணாலும் முடிவு பண்ணி செய்துக்குங்க. ஆனாலும் அசல் பணத்தை போட்டு உங்களுடைய நேரடி முதலீடை இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இருந்தாலும் இந்த வாரம் திருப்பி நான் சொல்வதற்கான காரணங்கள் என்னன்னா வாரம் புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆகிட்டே வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து யார் பார்த்தாங்க யார் பார்க்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே கூட என்னுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் யாரும் இதில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்குறதுல மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் வாரம் திரும்ப இதை நான் சொல்கிறேன். ஸோ பென்னி ஸ்டாக்கை பொறுத்தளவில் ஹைலி ரிஸ்கி செக்மெண்ட். அதில் எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் அதில் லாபமும் வந்துச்சுன்னாலும் நல்லபடியாக நமக்கு அதில் வரும். நஷ்டமாகப்பட்டாலும் வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் நான் என்னுடைய தேரியாக நான் வச்சுருக்கிறது என்னென்னா எனக்கு மற்றதில் நான் கிடைக்கக்கூடிய லாபத்துலேருந்து
ஒரு 20% எடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பென்னி ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறது என்னுடைய வழக்கம் அப்படிங்கிறத நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பென்னி ஸ்டாக்கில் வந்து இதனுடைய இப்போ தற்சமய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 395 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் இருக்குது. ஸோ இதனுடைய நெக்ஸ்ட் லெவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 515. அதையும் தாண்டி போச்சு அப்படின்னா 690, அதையும் தாண்டி போகும்போது 975 வரைக்கும் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். ஸோ விகாஸ் எக்கோடெக் வந்து நீங்கள் நான் சொன்னதை வந்து ஒரு லெவல்ஸ் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன் ஒழிய எக்காரணம் கொண்டும் இதை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக பார்த்துடாதீங்க. இதெல்லாமே லெவல்ஸ் தான். நீங்கள் இந்த லெவலில் எந்த லெவலில் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதில் எங்கே வேணாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். என்ட்ரியும் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் என்ட்ரு ஆகுங்க. அதே சமயத்தில் நான் வந்து இந்த வீடியோவுக்கு முந்தின வீடியோலேயே நான் தகவல்கள் சொல்லியிருக்கேன். வரக்கூடிய 2 வாரங்கள் கொஞ்சம் மந்த நிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா பிகாஸ் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் ஃபெஸ்டிவல் இருக்கிறதுனால வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடைய ஆர்வம் குறைந்திருக்கும் அந்த நேரத்தில் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. ஆகையால் அதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய புது வருடம் 2024 ஏப்ரல் மேயில் நமக்கு இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதை மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ரொம்பவும் ஜாக்கிரதையாக நம்ம கொண்டு போகணும். எது வேணாலும் நமக்கு நடக்கலாம் அப்படிங்கிறத மனதில் எப்போவுமே வச்சுக்கணும். மேலேயே தான் மார்க்கெட் போகுன்ற எண்ணத்தோடு இருந்துடக்கூடாது. இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுக்குற மாதிரி ஒரு இறக்கத்தை காமிச்சாங்க. அந்த ஒரு நாள் அந்த ஃபியரே வந்து மறுநாளும் வந்து காமிச்சது காலையில். இருந்தாலும் அது தொடராமல் போய் நின்றுருக்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன திருப்தியை கொடுக்கலாம். ஆனால் என்ன செய்யுங்கிறத வரக்கூடிய வாரங்களில் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போகணும். ஸோ இப்போ சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் ஒரு தியரியாக மட்டும் பார்த்து ரிஸ்க்கை குறைச்சி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க விஷயங்கள். அதே மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஒரு 4 ரூபாய்க்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த 4 ரூபாங்கிறது 9.25 ரூபா போகும்போது ரெட்டிப்பு. அந்த ரெட்டிப்பு அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன தோணும், சரி மொத்தமாக விற்றுட்டு வந்துடலாம் அப்படின்னு தோணும். என்னை பொறுத்தளவில் நான் அந்த மாதிரி வந்துச்சு வாய்ப்பு அப்படின்னா அந்த ரெட்டிப்பு இடத்துல பாதியை விற்று மிச்சம் பாதியை அதே பர்டிகுலர் நிறுவனத்தில் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவண்ணா. ஏன்னா அது எப்படி வேணாலும் போகலாம். அதற்கு ஒரு உதாரணத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த நிறுவனம் பேர் உஷா மார்டின். இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் 309 ரூபா 70 காசு. கிட்டத்தட்ட 380 ரூபா வரைக்கும் இந்த நிறுவனம் போயிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த நிறுவனம் இப்போ இருக்கக்கூடிய இந்த லெவலுக்கும் 2015 இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பின்னாடி நோக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். இது வந்து மந்த்லி சார்ட்டு. மார்ச் 16 15 கூட இல்லை, மார்ச் 16 பார்த்தீங்கன்னாலே 6 ரூபா 80 காசு தான். இன்றைக்கி இதனுடைய வேல்யூவை பார்த்தீங்களா எங்கே இருக்குன்ட்டு 6 ரூபா 80 காசு கிட்ட ட்ரேட் ஆன இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி 309 ரூபா 70 காசில் இருக்குது. ஸோ அந்த 50% கொடுத்துட்டு மிச்சம் 50% வைக்கணும்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த லாபத்தை நம்ம அப்படியே ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50 ஸ்டாக் கையில் இருந்திருந்தால் கூட இன்றைக்கி 300 ரூபான்றது 6 ரூபாயிலேருந்து 300 ரூபா எவ்வளோ வேல்யூன்றதை நீங்களே கணக்கிட்டுங்க. ஒரு முதலீட்டாளர்களாக நம்ம இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்களை சிந்தித்து நம்ம செயல்படணும். லாபத்தில் தான் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம், அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த லாபத்தில் வரக்கூடிய இந்த மிகப்பெரிய லாபங்கள் நமக்கு வந்து பின்னாடி ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு வருவாயை கொடுக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து காட்டுறேன். ஸோ நீங்களும் வந்து இதெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு உங்களுடைய முதலீட்டை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பங்குகளை பற்றி வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.